சார் வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவே உலுக்கி இருக்கக்கூடிய கார் வெடிப்பு சம்பவம் டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் நடந்துள்ளது. 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு, பயங்கரவாதம் அது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு, மனிதத்தன்மையற்ற ஒரு செயல். ஆனா அதே சமயத்துல அது இன்றைய வாழ்வில் ஒரு அங்கமாக உலகம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கு. அப்ப இதை ஒழிக்கணும்னு பாடுபடுறதற்கு இல்லையா, அது முக்கியம். ரொம்ப பேசிக்கிட்டு இதை பத்தி கவலையே படாத ஒரு ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்காங்க. அதனால அவங்க இந்த மாதிரியான விஷயத்த நான் என்ன கேட்கிறேன், இப்ப கூட ஒருத்தனும் கூட விட மாட்டேன். அப்புறம் என்ன, அவர்கள் போன தடவை பார்த்தீங்கன்னா அவங்க கனவிலும் நினைக்காத தண்டனை தருவேன். ரவுடி கேங்கு கூட 2 பேரும் வெட்டிக்க குத்திக்கும் போது என்ன நடக்குது, ஒரு கேங்ல வெட்டிட்டா இன்னொரு கேங்கு பழி தீர்த்துட்டான். இதுவா ஒரு அரசு செய்ய வேண்டியது? ஒரு நபர் கூட இனிமேல் பாதிக்கப்படாது, ஒரு உயிர் கூட பயங்கரவாதத்தால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுதான் வெறிய கலக்கம். அது வெறிய கலக்கம். உங்க பாதுகாப்பு ஏற்பாடு நீங்க இவ்வளவு நாளும் சொல்லிட்டு இருந்தீங்களா, டபுள் இன்ஜின் சர்க்கார், அதுவும் தலைநகரத்தில் பல வகையிலும் தோல்வி. நரேந்திர மோடி பொறுப்பேற்கணும், அமித்ஷா பொறுப்பேற்கணும். அமித்ஷா மாதிரியான ஆட்கள் உண்மையில் இப்ப நீங்க உலுக்கிய அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு பெஹல்காம் உழுக்கும், உங்களுக்கு புல்வாமா உழுக்கும், ஊரி உழுக்கும், பத்தான்கோட் உழுக்கும். நீங்க உழுக்கப்படுவதால் ஒன்றும் நடந்துடாது. நான் நரேந்திர மோடியும் ஷாவும் உழுக்கப்பட்டார்களா? அப்படி இருந்தா இது ஒவ்வொன்றும் நடக்குமா? சத்யபால் மலிக் சொன்னாரு, நான் தரை வழியா போனா ஆபத்து அதிகம், போக வேண்டாம்னு சொன்னாங்களா? எனவே இவர்களை பொறுத்தளவில் இது ஒரு தேர்தலுக்கான ஒரு குறிப்பிட்ட தேர்தல்னு சொல்லலாம். எதிரி நாடு நம்ம நாட்டில் அடிச்சுட்டாங்க அழுது சிம் கார்டு பயன்படுத்த, நீ சாதாரண ஆளு. அதுல வாக்கு சேகரிக்கிறவர்களாக இவர்கள் மாறி போனார். எனவே இவர்கள் இதை தடுப்பதற்கு பதிலாக ஒன்று நடந்த பிறகு அதை அரசியலாக்கி அதில் குளிர்காயணும் நினைக்கிறார். இல்ல இது ஏதோ நடந்துருச்சு, எல்லா ஆட்சி காலத்திலும் இது போன்ற சம்பவம்லாம் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. அதுக்காக பொறுப்பேற்றுக்கணும், சிஎம் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது. அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஏன் சொன்னீங்க? நீங்க சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்பேன். நான் பொறுப்பேற்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கேட்பேன். கரூர் நடந்த 3 நிமிஷத்துக்குள்ள அல்லது 10 நிமிஷத்துக்குள்ள செந்தில் பாலாஜி போனது சதின்னு சொன்னீங்கன்னா, இப்போ 10 நிமிஷத்துக்குள்ள அமித்ஷா போனதுக்கு பேரு சதின்னு நான் சொல்லுவேன். ஒரு ஃபேர், அவங்க கிட்ட ஒரு ஃபேர்னஸ் இருக்காது. நீங்க சுஷில்குமார் சென்று ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களா? ராஜினாமா பண்ணாங்க. அந்த கோரிக்கையை நீங்க ஏன் வச்சீங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் தான். நீங்க வெறும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய அதனுடைய பெருமையே எதுல இருக்குன்னா அதனுடைய பன்மைத்துவத்தில் அடங்கி இருக்க. வெறும் வேற்றுமையே அல்ல, வேற்றுமையை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமை. நான் இந்து, நீ முஸ்லீம், நீ கிறிஸ்டியன், நீ பாசி, நான் சோறு சாப்பிடுவேன், நீ சப்பாத்தி சாப்பிடுவேன், இன்னொருத்தன் இன்னொரு பொருளை சாப்பிடுவேன். நான் பியூர் நான் வெஜிடேரியன், இன்னொருத்தன் பியூர் வெஜிடேரியன், இன்னொருத்தன் நான் வெஜிடேரியன்ல பீஃப் சாப்பிட மாட்டான், இன்னொருத்தன் பீஃப் சாப்பிடுவான், ஒருத்தன் நாய்க்கறி சாப்பிடுவான், இன்னொருத்தன் சாப்பிட மாட்டான். ஆனால் எல்லோரும் என்னவா இருக்கிறோம்? இந்தியர்களா இருக்கிறோம். அதன் என்னைக்கு மனிதர்களுக்குள் மதங்களை வைத்து பிரிவினையை தூண்டுகிறாயோ அதனுடைய விளைவு. எனவே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல இதையெல்லாம் விட்டுட்டு, போலீஸ் யார் கையில் இருக்கு? டெல்லி போலீஸ் அமித்ஷா கையில். ரா யார் கையில் இருக்கு? என்ஐஏ யார் கையில் இருக்கு? ஐபி யார் கையில் இருக்கு? எப்படி இது நிகழ்ந்திருக்க முடியும்? நீங்க ஸ்ட்ரிக்ட் விஜில்ல இருக்குன்னு சொல்றீங்க. இது இந்த வசதி எதுவும் இல்லாத மாநிலங்களை நீங்க போய் புரட்டி, ஆனா இவ்வளவும் உங்க கையில வச்சுட்டு நீங்க சும்மா உட்காந்து, இது என்ன வகையில் நியாயம்? எனவே தான் நான் சொல்றேன், நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க அப்படியெல்லாம் பாலிடிக்ஸ் பண்றதுனால நான் சொல்றேன்.
இதனுடைய பின்னணியை அரசியலாக்குவது சரியா? எலெக்ஷனுக்காக இப்படி பண்றாங்க அப்படி யாரு 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 புல்வாமா நடந்தோன்னு 41 பேரை போட்டோ போட்டு ஓட்டு கேட்டவர் யாரு? நரேந்திர மோடி தானே. நரேந்திர மோடி தானே. நீங்க பகல்காம்ல தாக்குதல் நடந்த உடனே வெளிநாட்டுல இருந்து நான் அதுக்காக வரேன்னு சொல்லிட்டு டெல்லியில கூட பத்திரிகையாளர்களை சந்திக்காம அன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருந்த உத்தரப்பிரதேசத்துக்கு போகாம பீகார்ல தேர்தல் நடக்க இருக்க பீகார்ல போய் பேசுறது நீங்க தானே. ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தது. ஒண்ணுதான் கேட்குறேன், எதுக்கு? சி there are two things. காஷ்மீர்ல நடந்துச்சு பகல்காம். ஓகே, நீங்க பகல்காம் போகாம இருந்திருக்கலாம். அப்பனா நீங்க எங்க போயிருந்திருக்கணும்? முக்கியமான வேலை. எனவே உத்தரப்பிரதேசம் கூட போயிருந்திருக்கலாம். அன்னைக்கு தான் நிகழ்ச்சி உங்களுக்கு அந்த 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 ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. அங்க போகல. ஆனா நீங்க எங்க வர்றீங்க? பீகார்ல நின்றுட்டு கத்துறீங்க. நான் வந்து அவர்கள் கனவில் நினைக்காத தண்டனையை கொடுப்பேன். இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு சொல்லுங்க. புல்வாமா 40 பேர் குடும்பம் நடுத்தரவுக்கு வந்துருச்சு, 40 உயிர்கள் போயிடுச்சு. ஆனா 40 நாள் ஆகுறதுக்கு முன்னால நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல என்ன வச்சிருந்தீங்க? அவன் பேனரை வச்சு இவர்களுக்காக எனக்கு வாக்களிங்கள்னு கேட்டீங்க. வாட் இஸ் த மாரல் ரைட் யூ ஆர்? உங்களுக்கு தார்மீக ரீதியாக அதுல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? அப்படி கேட்கலாமா? எனவேதான் சொல்றேன், அவங்க டிஎன்ஏவே அப்படி. அவங்க வந்து கொலை, உயிர்கள், மனித உயிரின் மாண்பெல்லாம் அறியாதவங்க. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 92 கோவையில துப்பாக்கி சூடு, குண்டு வெடிச்சது, துப்பாக்கி சூடு, 19 பேர் இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் குண்டு காயம் பட்டு இதுல இருந்தாங்க, உயிர் போகல. இதுல ஜிஹெச் கூப்பிட்டு வராங்க உழைக்க வைக்கிறது. அங்கே ஒரு கும்பல் 7 பேர், இந்து மக்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அந்த அர்ஜுன் சம்பத் தான் அவர் தலைமையில் இந்த 7 பேரும் சேர்ந்து 4 பேரை டயர் போட்டு எரிச்சு இதுல பக்கத்துல இருந்த இதுல பெட்ரோலை பிடிச்சு ஊற்றி கொளுத்தி விடுறாங்க. அவ்வளோ பெரிய துயரம். இவ்வளவு ஒரு கோபத்துல அடிச்சிருது போறதுங்கிறது வேற. குண்டடிப்பட்ட பிறகும் ஒருவன் பிழைத்திருந்தால் அவனை டயர் எரிச்சு கொள்றது அல்லது மரணம் ஊற்றி கொள்றதுன்னு முடிவு எடுத்தார். அப்கோர்ஸ் 2003 அவர் 7 பேரும் குற்றவாளி இல்லை, இந்த லட்சணம் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ குற்றவாளி எவனோ ஒருத்தர் இருக்கணும்ல. குண்டடிபட்டு வந்தவனையும் கொளுத்தி கொன்றவர்கள் யார் என்று தெரியணும். நமக்கு அதுக்கு விலை கிடைக்காது, நமக்கு நேரம் இல்லை நம்ம வாழ்க்கையில். பாபர் மசூதி இடிச்சிருக்கணுமா வேண்டாமான்னு ஒருத்தன் பேசணும். ஆனால் உங்க சட்டப்படி அதை இடித்தவன் குற்றவாளி. தண்டிக்கப்பட்ட ஏதாவது ஒரு குற்றவாளி இருக்காங்க? தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. எனவே அவர்கள் ஒரு கிரிமினல் குற்றம் நடப்பதற்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு மக்களை தயார் செய்வார்கள். அதன் பிறகு குற்றத்தை செய்த பிறகு அதை மூடி மறைப்பதற்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. அதையே காரணமா காட்டி நாங்க தேசத்துக்காக நிற்கிறோம்னு இன்னொரு பக்கம் வாக்காளர்களை செய்வாங்க. புல்வாமா அதுதான், பஹல்காம் அதுதான். இல்ல என்னதான் அவங்க தேர்தலில் சொல்லிக்கிட்டாங்கன்னாலும் அவங்க செஞ்சதுன்னு சொல்றாங்க. திருப்பி பாகிஸ்தானும் போய் அடிச்சாங்க, உள்ளுக்குள்ள போய் இறங்கி அடிச்சாங்க, வீழ்த்தினாங்க, பதிலடி கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். நான் என்ன கேட்குறேன், 2 ரவுடிக்கு இடையில சண்டை வந்தாலும் அவன் வெட்டினா இவன் திருப்பி வெட்டுறான். நான் கேட்கறது, உன்னுடைய மக்களை பாதுகாக்க முடியுமா இல்லையா? 300 கிலோமீட்டருக்குள்ள ஒருத்தன் வந்து பகல்காம்ல நீ வந்து எல்லையெல்லாம் நான் சீல் பண்ணிட்டேன், அங்க இருந்து தைரியம் இல்லைன்னு சொல்ற. ஒரு 300 பேர் 300 கிலோமீட்டர் உள்ள வந்து நிராயுதபாணியாக நின்று மக்களை அவன் அடிச்சு கொண்டு போறான். 26 பேரை சொன்னதை செஞ்சாங்கன்னு பேசுறீங்க. உங்க எல்லைகள் பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, பாதுகாப்பா இருக்கா? மக்கள் உங்களை ஏன் சீரியஸா நம்ப மாட்டேன்றாங்க? இந்த
இந்த தேர்தல் ஆணையம் பீகார் எஸ்ஐஆர் போது சொன்னாங்க, அந்நியர்கள் ஊடுருவிட்டாங்களா? இதனாலதான் நான் சொல்றேன், உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு மோசமா இருக்கு. உங்களை பத்தி நீங்க என்ன புனிதரா கூட காட்டலாம், உங்களுக்கு பின்னால உள்ள வரலாறு, நீங்கள் இதுவரை நடந்து வந்தது, நீங்கள் கொலைகளை எப்படி பாக்குறீங்க? அப்போ டயர் அடிச்சு போட்டது, குண்டடிபட்டு பிழைத்து வந்தவர்கள் உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிற போது அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர இடத்துல வச்சு மறிச்சு எரிச்சு கொள்றது இருக்கு இல்லையா? கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க எங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த எஃப்ஐஆர்லாம் இப்போ எடுத்து பார்த்தேன். கவர்மெண்ட்டும் அப்பீலுக்கு போகல, தனிநபர்களும் அப்பீலுக்கு போகல. இது எஃப்ஐஆரே இல்லை. இந்த குணம் இருக்கு இல்லையா, இது எங்க இருந்து அப்படின்னா நீங்க கவலையப்படாதீங்க, அது நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருக்காரு, பிரதமர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. ராய்ட்டருக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார், நீங்க முதலமைச்சராக இருந்தபோது 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களே, அது உங்களுக்கு வருத்தமா இருந்திருக்காதா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு கார் ஓட்டும் போது டிரைவர் சீட்ல இருந்தாலும் சரி, பின்னால உட்கார்ந்து போனாலும் சரி, உங்க கார்ல ஒரு நாய்க்குட்டி அடிபட்டுச்சுன்னா நீங்க வருத்தப்பட மாட்டீங்களா? 1000க்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் உங்களுக்கு நாய்க்குட்டியுடைய உயிருக்கு சமம் இல்ல? நாய்க்குட்டியை கூட வெறி நாய், தெரு நாய் எல்லாம் கூட நீங்க கொல்ல முடியாது. எவ்வளவு சகஜமா 97 பேர் ஒரே ஒரு இடத்துல நரோடா பாட்டியா இஸ்லாமிய பெண்களும் குழந்தைகளும் விதிக்கப்பட்டார்கள். வருத்தம் ஒரு மனுஷனுக்கு வேண்டாமா? அதனாலதான் நான் சொல்றேன், டிஏவனுடைய பகுதி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் இது போன்ற? கரெக்ட். ஒண்ணு, தீவிரவாதிகளை ஒழிப்பது என்பது இந்த அரசாங்கம் நமக்கானது என்கிற உணர்வு அவனுக்கு வேணும். ரெண்டாவது, ஒருவேளை இந்த அரசாங்கம் தப்பு பண்ணிச்சுன்னா நான் போலீஸ்கிட்ட போவேன், கோர்ட்டுக்கு போவேன், எனக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கும். சம்ஜதா எக்ஸ்பிரஸ் 148 பேர் கொல்லப்பட்டாங்க. குற்றவாளிகளை என்ன பண்ணாங்க? மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு நடந்தது, என்னாச்சு? மாலேகான் குண்டுவெடிப்பு என்னாச்சு? நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த ஊர்ல தான் அக்சார், அதுல தீவிரவாதிகள் தாக்குதல் இஸ்லாமியர்கள் முடிச்சுருந்தாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, உண்மையான குற்றவாளிகளை தப்புவிப்பதற்காக இவங்களை பிடிச்சு போட்டிருக்கீங்க அப்பாவிகளை, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னு சொல்லிச்சு. நரேந்திர மோடி வந்த பிறகு கண்டுபிடிச்சாரா? எனவே நான் என்ன சொல்றேன்னா, இதனுடைய பேர் என்ன? உங்களுக்கு மனிதன் மேல, கோயில் மேல அக்கறை இருக்குன்னு நீங்க காட்டுறீங்களா? சார்தம் கோயிலை அடிச்சுட்டாங்க விடக்கூடாதுன்னு கத்துறீங்களா? ஓட்டு வாங்க, அதுக்கு பின்னால உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிங்களா? சோ அதனாலதான் சொல்றேன், இந்த தத்துவத்தை அவர்கள் வைத்திருப்பதால் சாதாரண ஏழை எளிய அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். பெரும் துயரம். அவர்கள் விதைக்கிறார்கள், அவர்கள் வெறுப்பை விதைக்கிறார்கள், அதன் பலனை சாதாரண மக்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக மோசமாக பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இந்த முறையும் எச்சரிக்கிறாங்க, யாரா இருந்தாலும் விட மாட்டோம். அதான் நான் சொல்றேன், ரெண்டு, அதுக்கு என்ன ராணுவமும் இல்லை, ஒன்றும் தேவையில்லை. 2 ரவுடி கேங் மோதிக்கிட்டா ஒருத்தன் போய் தான் பழிக்கு பழி வாங்கிடுறாங்க, முடிஞ்சு போச்சு இல்ல? நீ என்ன சொல்லணும்? இனி இந்தியாவில் பயங்கரவாதத்தால் ஒரு உயிர் கூட போகாமல் பாதுகாப்பது என்னுடைய வேலை. முயற்சி எடுத்துக்கிட்டு தானே சார்? என்ன முயற்சி எடுத்தீங்க? டெல்லியில 94,000 போலீஸ் இருக்கும், 79,000 போலீஸ் வச்சுங்க, 15,000 போலீஸ். கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்ட்? 12%, 13%. இந்தியாவில் இன்னும் போலீஸ் வேலைக்கு ஆளு கிடைக்கலையா? தலைநகர் டெல்லியிலேயே உங்களுக்கு இருக்க வேண்டியது இவ்வளவுதான். நீங்க என்ன லட்சணத்தை? எனக்கு எங்கே நியாயம் கிடைக்கும்? உங்க அமைச்சரவையில் இருக்கிறவரோட ஒரு மகன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது பின்னால ஜீப்பு கொண்டு போய் இடிச்சு அவங்கள கொள்றாங்க, 4 பேரை கொள்றாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அத்தானும் கேட்டேன், அர்ஜுன் சம்பத்து இவங்கெல்லாம் அப்படி ஆயிட்டாங்க, என்ன நடவடிக்கை? எனவே அவங்க நல்லா தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க.
ஐ டோன்ட் பிலீவ் இட். இந்த நேரத்துல எல்லாரும் விமர்சனம் செய்யாம அரசாங்கத்தின் பக்கம் நிற்க வேண்டியது கடமை. எதுக்கு எப்போ உங்களை விமர்சனம் பண்றது? எதுக்கு? உயிர் கொன்று கிடக்கும் போது கூட அந்த பேனரை வச்சு நீ ஓட்டு கேட்டாங்கன்னா உன்னை விமர்சனம் பண்றதுக்கு நீ எல்லா தகுதியும் கிடைக்கும். 26 பேர் கொல்லப்பட்டது அதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்துட்டு நேரடியா பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணா, உத்தரப்பிரதேசத்துல இருக்க ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு பீகார்ல போயிட்டு நான் அடிப்பேன்னு சொன்னேன். விமர்சனம் செய்யத்தான் வேண்டும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. நன்றி.